வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாலிட்டி ஒன்லைனர் டாப்பிக்கில் மத்திய அரசு சார்ந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. லெசன் 2 ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லெசனில் அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு பற்றின பாடம் பார்த்தோம். ஸோ இது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் 2 அண்ட் இதுலையுமே நான் சிலபஸில் இருக்க டாபிக் வைஸ் உங்களுக்கு இதில் நோட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஒன்லைனர் மாதிரி இல்லாமல், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இல்லையா. ஸோ அதனால் மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு தனித்தனியாக வரும். மத்திய அரசை பொறுத்த அளவுக்கு யார் யார் வருவாங்கன்னா, நிர்வாகத்தின் கீழே குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை குழு இருப்பாங்க. சட்டமன்றத்தை பொறுத்தோம், சட்டமன்றம் அப்படிங்கிற தலைப்பு கீழே நாடாளுமன்றம் வரும், மக்களவை, மாநிலங்களவை அப்படிங்கிறது வரும். அடுத்து நீதித்துறையை பொறுத்தளவு உச்ச நீதிமன்றம். ஓகேவா, ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம் மத்திய அரசை. ஃபர்ஸ்ட் மத்திய அரசு நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய அரசோட தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி தான். பகுதி 5ல், அதாவது பார்ட் 5ல் ஆர்டிக்கல் 52 72 வரைக்கும் நடுவண் அரசு நிர்வாகம் பற்றி நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்றாங்க. ஸோ ஆர்டிக்கல் 52 to 78. அடுத்து கூட்டாட்சி முறையிலான அரசு தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நமக்கு கொடுத்துருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மத்திய அரசை 3 வகையா பிரிக்கலாம்: நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஸோ நிர்வாகத்துக்கு கீழே யார் வருவா? குடியரசுத் தலைவர் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் பிரதமர், அவங்களுக்கு கீழே தான் அமைச்சரவை குழு. ஸோ அமைச்சரவை குழுல எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா 238 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதாவது மாநில சட்டங்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள். அடுத்து சட்டமன்றம். சட்டமன்றத்தின் கீழே தான் என்னது? பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் வருது. அவங்க 2 அவையா இருப்பாங்க, ஒன்று ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா. ராஜ்யசபானா மாநிலங்களவை, லோக்சபானா மக்களவை. இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 238 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் ஒரு 12 பேரை அவரையே தேர்ந்தெடுப்பாரு. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்தவங்க தான் ராஜ்யசபா, மாநிலங்களவை. இந்த லோக்சபால தான் பார்த்தீங்கன்னா 543 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள். அண்ட் மிச்சம் இருக்க 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் ஆங்கிலோ இந்தியனா இருந்து அவங்க செலக்ட் பண்ணப்படுவாங்க குடியரசுத் தலைவரால். ஸோ அப்போ 345 உறுப்பினர்கள் லோக்சபால இருப்பாங்க. ஓகேவா, இங்க பாத்தீங்கன்னா 250, இங்கே 12, இது ஒரு 38, 238 இல்லையா. இது மாநிலங்களவை உறுப்பினர்கள். அடுத்து நீதித்துறையை பொறுத்தளவுக்கு டாப்ல இருக்கிறது உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தலைமை நீதிபதி வருவார், அதுக்கப்புறம் மற்ற நீதிபதிகள்லாம் வருவாங்க. ஸோ இதுதான் நம்ம மத்திய அரசு 3 பகுதியாக பிரிச்சிருக்கோம். இதே மாதிரி தான் மாநில அரசுக்கும் வரும். சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இவர் தான் தேசத்தோட தலைவர், முதல் குடிமகன், முப்படைகளோட தலைமை தளபதியாகவும் இருப்பாரு. அண்ட் நடுவண் அரசுக்கான நிர்வாக தலைவர் யாரு அப்படின்னா அவரும் குடியரசுத் தலைவர் தான். அது மட்டும் இல்லாம இவர் பெயர் அளவுல தான் நிர்வாக அதிகாரம் பெற்றிருப்பாரு, ஆனா மற்ற வேலை எல்லாமே பிரதமர்கிட்ட தான் இருக்கும். ஆர்டிக்கிள் பார்த்தோம். குடியரசுத் தலைவரை பொறுத்தளவுக்கு 52 and 53 இந்த 2 ஆர்டிக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் 52. ஓகேவா, 53 என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசாங்கத்தோட அதிகாரங்கள் எல்லாமே குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படிங்கிறது 52, அவருக்குரிய அதிகாரம் 53ல சொல்லியிருக்கு. சரி, குடியரசுத் தலைவர் ஆகணும்னா என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி வேணும் அது ஆர்டிகிள் 58ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர் இந்தியன் குடிமகனாக இருக்கணும். அடுத்து 35 வயசு நிரம்பியவராக இருக்கணும். நடுவண் அரசுலையோ, மாநில அரசுலையோ, இல்லை உள்ளாட்சி அமைப்புலையோ ஊதியம் பெறக்கூடிய பதவியில இருக்கக்கூடாது, எந்த ஒரு பதவியிலையும் வைக்கக்கூடாது. அடுத்து மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும், மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வாங்கியிருக்கணும். அண்ட் வாக்காளர் குழுமத்தில் உள்ள 50 வாக்காளர்கள் முன்மொழியாக, மேலும் 50 வாக்காளர்கள் வழிமொழியாகவும் வேண்டும். ஸோ இவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் அவருக்குரிய தகுதிகள். புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன், இதுதான் குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள இல்லம். ஓகேவா, ராஷ்டிரபதி பவன். வருஷத்துக்கு ஒரு முறை இவர் என்ன பண்ணுவார்னா, சிம்லால இருக்கக்கூடிய ரீட்ரீட் கட்டடத்துக்கு போவாங்க. ஹைதராபாத்ல உள்ள ராஷ்டிரபதி நிலையம், இங்கேயும் போவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை.
அடுத்து தேர்தல். இவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிற பற்றி சொல்லக்கூடிய தேர்தல் வந்து 54ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை நடத்துறதும் தேர்தல் ஆணையம் தான். அண்ட் இவங்க எப்படி இவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள், அப்புறம் மாநில சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்கள், இவங்க எல்லாம் தான் வாக்களிப்பாங்க. ஓகேவா? விகிதாச்சார முறையில ஒற்றை மாற்று வாக்கு ரகசிய சீட்டு மூலம் நடைபெறும். இவருடைய தேர்தல் வந்து ரகசிய சீட்டு மூலம் நடைபெறும். தேர்தல் தகராறுகளை உச்சநீதிமன்றம் தலையிட்டு தீர்த்து வைக்கும். இந்த தேர்தலில், அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவர் ஒருத்தரை எத்தனை தடவை வேணாலும் குடியரசுத் தலைவரா வரலாம். ஓகேவா? இவருடைய வருமானம் பார்த்தீங்கன்னா 1,50,000 மாசம். 2008 தான் இவரோட ஊதியத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 50% வந்து சம்பள உயர்வு கொடுத்துருக்காங்க 2008ல குடியரசுத் தலைவரோட வருமானத்துல. அண்ட் பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். அது மட்டும் இல்லாம சரி, குடியரசுத் தலைவர் தான் எல்லாத்துக்குமே பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு. ஆனா குடியரசுத் தலைவருக்கு யாரு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஸோ இது ரொம்ப முக்கியம். குடியரசுத் தலைவரை அதாவது பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது மட்டும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்து இவரோட பதவி விலகல். இது பதவி வகிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இப்ப விலகணும் அப்படின்னா அது பத்தின ஆர்டிக்கிள் 61ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதாவது 5 வருஷம் இவர் வந்து பதவிக்காலம். ஸோ பதவிக்காலம் முடியும் முன்னாடியே ஏதாவது இவர் மேல குற்ற விசாரணை வந்துச்சு அப்படின்னா அதை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும்? இவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். அது செய்யக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. அடுத்து இவரே ராஜினாமா பண்ணிட்டு போறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவரே ராஜினாமா பண்ணிட்டு போகலாம். அப்படி போகும்போது அவருக்கு பதிலாக துணை குடியரசுத் தலைவர், ஓகேவா, துணை குடியரசுத் தலைவர் வந்து மக்களவை தலைவருக்கு தெரிவிப்பார், இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் ராஜினாமா பண்றாரு அப்படிங்கிறத. அண்ட் பதவி நீக்கம் வந்து 14 நாட்கள் முன்னதாகவே அறிவிப்பு அனுப்ப வேண்டும். பதவி நீக்கம் பண்றாங்கன்னா 14 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லணும், அறிவிக்கணும். நாடாளுமன்றத்துல ஒரு அவையில மொத்த உறுப்பினர்கள் 1/4 பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்துடன் தீர்மானம் கொண்டு வந்து 2/3 பங்கு ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் விசாரணை நடைபெறும் பின் குடியரசுத் தலைவர் பதவி இழப்பார். ஸோ அவரை பதவி இழக்க வைக்கணும்னா இவ்வளோ பேர் வந்து கையெழுத்திடணும். அடுத்து குடியரசுத் தலைவருக்கான அதிகாரங்கள் என்ன? இது ரொம்ப முக்கியம். ஸோ அவருக்கான நிர்வாக அதிகாரங்கள் அது வந்து ஆர்டிகிள் 77ல சொல்றாங்க. அதாவது நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். ஓகேவா? ஸோ மத்திய அரசு என்னென்னலாம் நிர்வாகத்துல நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அது எல்லாமே குடியரசுத் தலைவரின் பேர்ல தான் நடக்கும். அடுத்து பிரதமர் மற்றும் மற்ற அமைச்சர்களை நியமிப்பவரும் அந்த அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. அப்புறம் பிரதமர் சொல்லக்கூடிய ஆலோசனையின்படி அமைச்சரவை உறுப்பினர்களை எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கான துறை ஒதுக்கீடு செய்யக்கூடிய உரிமையும் அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அடுத்து மாநில ஆளுநர். யாரெல்லாம் இவர் வந்து நியமிக்கிறாருன்னு பாருங்க, இது ரொம்ப முக்கியம். மாநில ஆளுநர், உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, அப்புறம் மற்ற நீதிபதிகள், இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞர், அப்புறம் தலைமை கணக்கு தணிக்கையாளர், தலைமை தேர்தல் ஆணையர், அப்புறம் 2 தலைமை தேர்தல் ஆணையர், அவரோட சேர்த்து 2 தேர்தல் ஆணையர்களையும் நியமிக்கிறாரு. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கிறாங்க. மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் இவர் தான் நியமிக்கிறாரு. உயர் ஆணையர்களையும் நியமிக்கிறார். ஸோ இது எல்லாமே குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யக்கூடிய பதவிகள். இது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நிர்வாக அதிகாரங்கள் கீழே வரும். அடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள் இவருக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பொது தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு புதுசா ஒரு கூட்டத்தொடர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை உரையாற்றி துவங்கி வைப்பாரு. எப்படி நமக்கு ஸ்டேட்ல வந்து ஆளுநர் பண்றாரோ அதே மாதிரிதான் சென்ட்ரல்ல குடியரசுத் தலைவர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தை உரையோட துவங்கி வைப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த கூட்டம் வந்து வருஷத்துக்கு 2 முறை நடக்கும். ஒவ்வொரு முறையும் இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்பாரு. அப்புறம் சட்ட மசோதா ஏதாவது நிலுவையில இருந்துச்சுன்னா அது என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்பார். செய்தி அது குறித்து செய்தியை வந்து அனுப்புவாரு. அப்புறம்
குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் எல்லா மசோதாவும் நாடாளுமன்றத்தை சட்டமாக மாறும். ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும். அப்புறம் நிதி மசோதா இவரோட ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. மற்ற எந்த சில மசோதா கூட குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளிக்கலாட்டி கூட சட்டமா மாற்றுவாங்க. ஆனால் எந்த மசோதாவை சட்டமா மாற்ற முடியாது இவருடைய அனுமதி இன்றி அப்படின்னா நிதி மசோதா. இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அடுத்து மக்களவையை 5 வருஷம், அதாவது 5 வருஷம் பதவிக்காலம், பட் 5 வருஷத்துக்கு முன்னாடியே மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்கு. நாடாளுமன்றத்தோட 2 அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ முடிவுக்கு கொண்டு வரலாம். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை வந்து நியமிப்பாரு அப்படின்னு. அது வந்து கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக பணி இந்த துறையில இருந்து இவரா 12 நபர்களை நியமிக்க முடியும். அண்ட் 2 மக்களவையில 2 ஆங்கிலோ இந்தியனை நியமிப்பார். இது எல்லாமே வந்து சட்டமன்ற அதிகாரங்கள். அடுத்து நிதி அதிகாரங்கள். ஸோ நிதி அதிகாரங்களுக்கு பொறுத்தவரவு நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசோட வரவு செலவு திட்டத்தை வருஷம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த வரவு செலவு திட்டத்தை இவர் அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் நிதியமைச்சர் மக்களவையிலே சமர்ப்பிக்க முடியும். ஸோ அப்போ அந்த திட்டத்தை வந்து அவங்க எடுத்துக்கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அவர் வந்து ஓகே இதை நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வந்து மக்களவையில் நிதியமைச்சர் வந்து சமர்ப்பிப்பார். அடுத்து அவசர கால நிதியை வந்து குடியரசுத் தலைவரிடம் தான் அளித்துள்ளது. ஓகேவா? இவரோட பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. அடுத்து அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு நிதி குழுவை ஒரு 5 வருஷம் ஒரு நிதி குழுவை இவர் வந்து அமைக்க முடியும். ஸோ இது எல்லாமே இவரோட நிதி அதிகாரங்கள். இன்னொன்று நீதி அதிகாரங்கள். நீதி அதிகாரங்கள்னா என்னன்னா, இப்போ கோர்ட்டு வந்து சொல்லியிருக்கு இவருக்கு இவ்வளோ தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு. ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தண்டனையை குறைக்கிறதுக்கோ இல்லை அந்த தண்டனையை கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அந்த தண்டனையிலேருந்தே அவரை விடுவிச்சிடலாம், மன்னிப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அந்த சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 72. ஓகேவா? ஸோ ஃபைனலாக இந்த தண்டனையை ரத்து பண்ணலாம், மன்னிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குங்கிறத ஆர்டிகிள் 72ல சொல்றாங்க. அடுத்து இவருக்கான இராணுவ அதிகாரங்கள். ஸோ இராணுவ அதிகாரம்ங்கிறது என்னன்னா, பாதுகாப்பு படையோட தலைமை நீதிபதி அப்படிங்கிற அதிகாரத்தை இவருக்கு குடியரசுத் தலைவருக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு வழங்கியிருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து 53(2) சொல்லியிருக்காங்க. அதாவது இராணுவத்தை வழி நடத்துவார் அப்படிங்கிறதுக்கான இராணுவ அதிகாரத்தை நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்கு கொடுத்துருக்காங்க. ராஜதந்திர அதிகாரங்கள், அதாவது தூதர்களை நியமிக்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா, வெளிநாடுகளுக்கான தூதர்களை நியமிக்கிறாரு. அப்புறம் மற்ற நாட்டில இருந்து வரக்கூடிய தூதர்களை வரவேற்பாங்க. இது வந்து ராஜதந்திர அதிகாரங்களுக்குள்ள வரும். அதே மாதிரி வெளிநாட்டுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் இவருடைய பெயர்லேயே நடைபெறும். ரொம்ப முக்கியமானது அடுத்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள். ஸோ இவருக்கான 3 நெருக்கடி நிலை அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. 352 தேசிய நெருக்கடி நிலை, அதை அறிவிக்கலாம். 356 மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம். அடுத்து 360 நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம். ஸோ இது ரொம்ப முக்கியம். 352 தேசிய நெருக்கடி, 356 மாநில நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. ஓகேவா? ஸோ இதில் வந்து பாக்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவரோட ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இது வரைக்கும். ஸோ எத்தனை முறை அப்படின்னா 9 முறை கேரளா மற்றும் பஞ்சாப்ல. அடுத்து குடியரசுத் தலைவரோட வீட்டோ ரத்து செய்யக்கூடிய அதிகாரம். ஓகேவா? வீட்டோ அதிகாரம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்ப நாடாளுமன்றத்தால் ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும் போது 3 மாற்று வழிமுறைகளை கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து குடியரசுத் தலைவர் அனுமதி கொடுக்கலாம் அந்த மசோதாவுக்கு. 2வது வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சலாம், இந்த மசோதாவை நீங்க சட்டமா மாற்றக்கூடாதுன்னு. இன்னொன்று, அது வந்து பண மசோதாவா இல்லாத பட்சத்துல மறுபரிசீலனை செய்யுமாறு நாடாளுமன்றத்திற்கு திருப்பி அனுப்பலாம். ஸோ இந்த 3 அதிகாரங்களுமே குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அதுதான் வீட்டோ அதிகாரம் சொல்றாங்க. இது ஆர்டிக்கிள் 111ல சொல்லியிருக்காங்க. ஸோ குடியரசுத் தலைவரோட
வீட்டோ அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 111. ஓகேவா? அது என்னென்னா அந்த மசோதாவுக்கு அனுமதி வாங்கலாம், அதை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா திருப்பி அனுப்பலாம். மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லி நாடாளுமன்றத்துக்கு திருப்பி அனுப்பலாம். இது எல்லாமே குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடியது. ஸோ இதோட வந்து குடியரசுத் தலைவர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். நீ அடுத்து வந்து துணை குடியரசுத் தலைவர் பிரதமரை வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.